அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், அதாவது கும்ப ராசியில் பஞ்ச கிரகங்களுடைய சேர்க்கை, பஞ்ச கிரக யோகம் என்று அழைக்கக்கூடியது. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகிய 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. இந்த நிகழ்வானது 21/2/2026 முதல் 2/3/2026 வரை நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. சூரியன், அதாவது ஒருவருக்கு ஆற்றல், தன்னம்பிக்கை, தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகம் மற்றும் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சூரிய பகவான். அடுத்ததாக சுக்கிரன், ஒருவருக்கு ஆடம்பரம், காதல், அழகு, கலை, உறவு மற்றும் இன்பம் போன்ற அனைத்து அமைப்புகளையும் தரக்கூடியவர் இந்த சுக்கிரன். புதன், ஒருவருக்கு அறிவையும் திறனையும் பகுப்பாய்வையும் கொடுக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். செவ்வாய், ஒருவருக்கு தைரியத்தையும் வீரத்தையும் ஒழுக்கம் மற்றும் துணிச்சல் ஆகிய அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். ராகு பகவான், ஒருவருக்கு ஆசையையும் மாயையையும் எதிர்பாராத நிகழ்வுகளையும் தரக்கூடியவர், அதே போல கர்ம வினைகளை கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான். ஆக இந்த பஞ்ச கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்கங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எல்லா விஷயத்தையும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். எந்த ஒரு விஷயத்தை யார் உதவி அப்படின்னு கேட்டாலும் அந்த உதவியை முன்ன நின்று செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா யாருக்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா இறங்கி நின்று வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய நபர்கள். யாருக்கு எந்த கெடுதலுமே பண்ணலைங்க, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு அது மூலமாக நிறைய கெடுதல்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. நான் யாருக்கிட்டையாவது உதவின்னு கேட்டால் அப்போ தான் சில காரணங்கள் சொல்கிறாங்க. ஐயோ, உங்களுக்கு உதவி செய்யணுன்னு தான் ஆசையாக இருக்குது, ஆனால் என்னால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியலன்னு சொல்லி கைவிரிச்சுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சேன், மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சேன், மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கிறேங்க. யாருக்காக உழைக்கிறோமோ அவங்களே நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்காத ஒரு நிலை அப்படிங்கிறது. மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே தவிர நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நாளும் யோசிச்சது கிடையாதுங்க. நிறைய கஷ்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துக்கங்களை சந்திக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை தரப்போகுதுங்க. உதாரணமாக வேலை ரீதியாக, ஸோ ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டே இருக்குங்க, அந்த வேலையில் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதே இல்லைங்க, ஒரு லாபகரமான சூழல் அப்படிங்கிறதே இல்லைங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோங்க, உழைப்புக்கு தகுந்த ஒரு ஊதியம் அப்படிங்கிறதே இல்லை, திறமைக்கு தகுந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறதே இல்லைங்க, முயற்சிக்கு தகுந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இல்லாமல் இருக்குது. நிறைய சூழலை சந்திச்சுட்டேங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கணும் தவிர அந்த வேலையில் எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்குதுங்க, ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. புதுசாக வேலை தேடினா கூட அந்த வேலை சரியான விதத்தில் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த 5 கிரகங்கள், அதாவது பஞ்ச கிரகங்களுடைய யோக காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனும் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரே கம்பெனியில் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க, வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக சாதகமாக உருவாகுங்க. இது வரைக்கும் இருந்த வேலையை தொலைச்சிட்டு புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க. வேலையில் இருக்கோம், நம்மளாம் அடிஷ்னலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் தொழிலை தொடங்குவதற்கு கரெக்டான நேரங்காலங்கள் அமையலைன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய ஐடியாஸ் இருக்குங்க, நிறைய திறமைகள் இருக்குது, அதை பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்கள், அதை சரியான விதத்தில் செயல்படுத்த முடியாமல் தவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இது ஒரு அரிய காலகட்டங்கள்.
இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய திறமைக்கு தகுந்ததும், உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு சுயமரியாதையும் கௌரவம் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. நிறைய நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தேவையில்லாத ஆசையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதிகமாக ஆசைப்படக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய தேவைக்கு தகுந்த ஒரு லாபம் வந்தால் போதும், அதிகமாக நான் ஆசைப்படுறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தன்னுடைய திறமைக்கு தகுந்த ஊதியம், தன்னோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய திறமை, உங்களுடைய கஷ்டங்களுக்கு தகுந்த போல் அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ தொழிலில் இதுவரை இருந்து வந்த இடையூறுகள், தடைகள் அப்படிங்கிறது விலகி தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் இருந்த நஷ்டங்கள் விலகி லாபங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தேக்க நிலையில் இருந்த சில ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது கூட சேல் பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் உங்களை தேடி வரும். பெரிய அளவில் நஷ்டங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, அதாவது லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட ரீதியான சில தடைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்குங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்தாச்சிங்க, பார்க்குற அலைன்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் தட்டி கழிச்சு போயிட்டே இருக்குங்க. நானும் நிறைய பார்க்குறேன், இது செட் ஆயிரும், எல்லாமே கடைசி வரைக்கும் போகுதுங்கண்ணா. திடீர்னு ஏதோ ஒரு எதிர்பாராத நேரத்தில் அது எல்லாமே ஒரு மிகப்பெரிய தடையாக மாறி திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த பஞ்சகிரக யோக காலகட்டங்களில் கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடை அப்படிங்கிறது அகலும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து நல்ல வரன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த 11ஆம் இடமான கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அகலும். அதே போல் பிரிந்த கணவன் மனைவிகள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. காரணமே இல்லாமல் சண்டை போட்டுருந்தேன், எதுக்காக சண்டை போடுறோம், தேவையில்லாத குழப்பங்கள், அவங்களுடைய தேவைகளை அனைத்தையுமே பூர்த்தி பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு முழுசாக அவங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை இல்லை. இதனால் எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதுங்க. காரணமே இல்லாமல் மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு அதை குடும்பத்துக்குள்ளே கொண்டு இன்றைக்கி மிகப்பெரிய சூழல். இன்றைக்கி 2 பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அந்த நிலைகள் கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேற்படுங்க. பிரிந்த காதலர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னாலும் காரணமே இல்லாமல் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பீங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக வீடு கட்டணுங்க, ஒரு இடம் வாங்கணும், வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்ருக்குறோம். தேவையான விஷயங்கள், ஒரு இடத்த வாங்கிட்டோங்க, கரெக்டான நேரத்தில் லோன் கிடச்சிது அப்படின்னா அது மூலமாக ஒரு வீட்டை கட்டி முடிச்சிடலாம். இல்லை நான் எதிர்பார்த்த இடத்துலேருந்து ஒரு கரெக்டான தொகைகள் வந்திருந்தது அப்படின்னா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் சில தடைகள் அப்படிங்கிறது கொடுக்குதுங்க. அந்த தடைகளை மீறி சில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அதற்குண்டான உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்த தொகைகள் உங்கள் கைக்கு சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீண்ட நாள் தடைங்க, நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணிவிட்டு அந்த குழந்தை பாக்கியத்திற்காக நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம், நிறைய செலவுகள் பண்ணிட்டோம், எதுவுமே கரெக்டான விதத்தில் அமையலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பிரதிபலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சியால் அதனுடைய பாதிப்புகள் படிப்படியாக உங்களை விட்டு விலகும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இதுவரைக்கும் தேவையில்லாத இருந்த விரயங்களும் நஷ்டங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கல்வி முடித்தவர்களுக்கு கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட துறையில் சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்டங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.